Hi all, welcome to Demystifying Markets. So, இன்னிக்கோட index analysis பார்த்துடலாங்க. This is for tomorrow's analysis, June 26th கான analysis. So, Nifty, Bank Nifty, followed by Fin Nifty and Mid Cap. So, market profile is the base. அதை பேஸா வச்சுதான் நம்ம each and every day indexக்கா இருக்கட்டும், stockக்கா இருக்கட்டும், analysis post பண்றோம். Along with that பார்த்தீங்கன்னா, everyday morning 10 o'clock live trading session நம்ம வந்து conduct பண்றோம். So morning 10 o'clock வந்து நம்ம வந்து live trading session வந்து index plus stock analysis அந்த டேல உள்ள stock analysis intraday-வும் பார்க்கிறோம், swing-ம் பார்க்கிறோம். So everything is purely for based on market profile terms. So அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து analyze பண்றோம். And உங்களுக்கு market profile பிடிச்சிருக்குன்னா இந்த platform உங்களுக்கு useful-ஆ இருக்கும். அப்படி இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா kindly do like, share and subscribe my channel. So நிறைய பேருக்கு இது வந்து தெரிய வரும் market profile அப்படி ஒரு system இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வரும். Maybe people who really like this kind of analysis. And thank you so much. இன்னைக்கு பாத்தீங்கன்னா live trading sessionல வந்து around ஒரு 10 minutes வந்து ஒரு பவர் கட் இருந்ததுனால ரெஸ்யூம் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது பவர் கட்ல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 minutes டைம் ஆச்சு, ஒரு 5-10 minutes ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதையும் வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. And getting into the Nifty analysis today. So Nifty வந்து ரொம்ப கிளியராவே நம்மளுக்கு தெரிஞ்சதுங்க. ஏன்னா நேத்து வந்து Nifty வந்து POC rejection, அதாவது POCல ஒரு rejection விட resistance ஆயிருந்தது. So நேத்தோட POC வந்து ஸ்ட்ராங்காவே resistance பண்ணியிருந்தாங்க. So which means like Nifty மட்டும்தான் prior day ஓட POCல resist ஆயிருந்தது. whereas other index பாத்தீங்கன்னா Fin Nifty-ஆ இருக்கட்டும், Bank Nifty-ஆ இருக்கட்டும், ஸோ எல்லாமே முந்தா நாளோட ரெசிஸ்டன்ஸை வந்து கிராஸ் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்குள்ள என்டர் ஆனாங்க. பட் அதை கிராஸ் பண்ண முடியல. பட் வேற நிஃப்டி வந்து அதை விட இன்னும் முந்தா நாளோட பிஓசிலே ரிஜெக்ட் ஆயிருந்தது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிஓசி கிரியேட் பண்ணி அந்த பிஓசியோட லெவல் வந்து 23,560. சோ ஃபார் அந்த லெவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம எவ்ரிடே பேசிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா 23,560 is not a single day POC, it is the combination of last 4 days POC. ஸோ அந்த லெவல், அதாவது 23,560 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லெவலா POC-யா நம்ம வந்து ப்ரீவியஸ் டைம்ஸ்ல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த லெவல், அந்த லெவல் ஆஃப் POC-ல வந்து நேத்து பர்ஃபெக்டா ரிஜெக்ட் ஆனாங்க. பட் இன்னியோட ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த POC-க்கு கீழே ஓப்பன் ஆயிருந்தாலும் they have taken enough time to spend some time here to absorb this POC. இந்த கம்ப்ளீட்டா அவங்க அப்சர்வ் பண்றதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அது ரொம்ப கிளியராவே தெரியுது நிஃப்டில. பிளஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கீழேயும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் பீபாக். ஏன்னா இது வந்து POC-ன்றது இந்த லைனை குறிக்கும், பீபாக்ன்றது இது டிஃபரன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் POC அண்ட் பீபாக். ஸோ பீபாக் வந்து கிரியேட் பண்ணி நேத்தோட லெவல்ல இருந்து அவங்க கீழே வந்து ஒரு TPO மட்டும் வச்சிருக்காங்க, which is a proper level of support they have taken from here. அண்ட் பிரைஸ் வந்து இந்த லெவல் கிட்ட வந்து ஸ்டேபிளா கிரியேட் பண்றாங்க. டில் எஃப் பீரியட் வரையுமே பாத்தீங்கன்னா பிரைஸ் வாஸ் வெரி ஸ்டேபிள். ஸோ பேங்க் நிஃப்டி மேல வந்தது, ஃபின் நிஃப்டியும் இனிஷியல் டைம்ல மேல வந்தது. பட் அகெயின் பாத்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு ஸ்டேபிள்னஸ் கிரியேட் பண்ணாங்க. வை? பிகாஸ் அவங்க ப்ரியார் டேஸ்ல வந்து இந்த POC-ய வந்து அப்சர்வ் பண்றதுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்பதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த பையிங் சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி தட் வாஸ் டன். அங்கேருந்து வந்து பிரைஸ் நல்லாவே உங்களுக்கு மேல வந்தது. ஸோ ஜி பீரியட்ல பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் த பீரியட். ஏன்னா 30 மினிட்ஸ்ன்றதுனால ஜி பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து மேல வர ஆரம்பிச்சுது. பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல நம்ம வந்து கண்டினியூவா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியை பார்த்துருந்தோம். ஸோ லைவ் மீட்டிங்லயும் ஜாயின் பண்ணவங்களுக்கும் தெரியும் இந்த ஜி பீரியட் வாஸ் த பவர்ஃபுல். ஏன்னா அந்த ஜி பீரியட்ல தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிட்டர்ன் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃப்ரம் இ. ஸோ இ பீரியட்ல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா அந்த லெவல் அவங்க சப்போர்ட்டா எடுத்திருக்காங்க. ஸோ 23,570 வந்து ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ஸ்டார்டட் டு மூவ் ஆன். அண்ட் அகெயின் இந்த POC-ய வந்து ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு சிங்கிள் பிரிண்டும் வச்சு பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த லெவல் கிட்ட வந்துட்டாங்க, 23,650. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோன்னு தெரியும். அண்ட் டுடே இட் வாஸ் அ புல்லிஷ் சைட். பேங்கிங்ல வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருந்தது. அண்ட் எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுச்சு.
பேங்க் நிஃப்டிக்கு. அதனால இன்னைக்கு வந்து பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு, நிஃப்டியும் நல்லாவே மூவ் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட்டும் உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆயிருக்கு. சிங்கிள் பிரிண்ட் த்ரூ அவுட் த டே கண்டினியூ ஆயிருக்கு. அண்ட் இந்த ஜோனை பாத்தீங்கன்னா 23,650 இந்த ஜோனையும் அவங்க வந்து கிராஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜோனை வந்து அவங்க கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து உள்ள வந்து க்ளோஸ் ஆகல. அகெயின் வந்து they have closed it almost above the zone which is also forming a stable position. ஸோ ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் அவங்க க்ளோசிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அரௌண்ட் 23,750 அந்த ரேஞ்ச்ல வந்து க்ளோஸ் கொடுத்துருக்காங்க, 730 அந்த ரேஞ்ச்ல. பட் அகெயின் வந்து இன்னியோட டேல வந்து they have absorbed the POC, they have created a good level of support, they have maintained a balance, they have created a single print, they have crossed the responsive seller zone, they are maintaining a balance above the levels, that is the price sustainability, and then they have closed above this level. So which is almost convincing ah da இன்னைக்கு நிஃப்டி வந்து ஒரு க்ளோசிங்கை கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னியோட டே ஆஃப் நிஃப்டி பாத்தீங்கன்னா வெரி ஸ்டேபிள் பொசிஷன் த்ரூ அவுட் த டே இன்னைக்கு ஃபுல்லாவே இருந்தது. வேறஸ் இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நிஃப்டிக்கு இந்த லெவல், அதாவது இது வந்து ஃபியூச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து செல்லிங் டைல ஃபுல்லா அவங்க அப்சர்வ் பண்ணல. ஸோ 23,850 இந்த ஜோன் வந்து இப்போ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கு. ஸோ எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸ் ஹியர் ஆன்வர்ட்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பிரைஸ் வந்து எப்படி உங்களுக்கு அக்செப்ட் ஆகுது அதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஜோன் பாத்தீங்கன்னா 850 23,850. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த இடத்துல இருந்து, தட் இஸ் ஃப்ரம் பிஓசி ஆஃப் டுடே, பிஓசி விட நம்மளுக்கு வந்து கண்டினியூட்டி எங்க கிடைக்குது அப்படின்னா 23,650 இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் ஜோன் 600 பிளஸ். ஸோ அந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் இருந்தது அப்படின்னா அகெயின் 750 will be the first level of resistance. ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து அந்த லெவல்ல தான் ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. And crossing this level 750 above is based on price acceptance. That is the first important level in Nifty to watch is 23,850. மார்க்கெட் வந்து இந்த லெவலை வந்து கிராஸ் பண்ணும்போது ரெசிஸ்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணோம். அதுவும் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்ல இருக்கும்போது will do it. ஏன்னா இது வந்து நம்ம லைவ்லயும் நம்ம செக் பண்ணுவோம் கண்டினியூஸா. அண்ட் அகெயின் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒருவேளை இதுக்கு கீழே வருது, நேத்தோட க்ளோசிங்க்கு கீழே வருதுன்னா this would be the proper place to find buying support. So 23,600 ல இருந்து ஒரு 650 ஜோனுக்குள்ள எங்க வேணா பையிங் நடக்கலாம். பிகாஸ் இட் இஸ் a zone of buyers. ஏன்னா இங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்கை வந்து பிளேஸ் பண்ணி தான் இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸை வந்து செல்லர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நேத்திக்கு தான் நம்ம வீடியோல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இனிஷியேட்டிவ் அப்படின்ற கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா நேத்திக்கு நம்மளுக்கு இதுவரையுமே அவங்க ரெஸ்பான்சிவ் ஜோன்ல தான் இருந்தாங்க. Whereas first day பேங்க் நிஃப்டி வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். பேங்க் நிஃப்டில they have clearly ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ there is a chance for initiative அப்படின்னு. ஸோ இனிஷியேட்டிவ் எப்போ வராங்களோ அப்பதான் நேற்று வந்து பிரேக் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எப்போ வேணா வரலாம், இன்னைக்கு இல்லை நாளைக்கு, எனி டே they can come. பட் if at all the initiative come, the responsive actions will take off அப்படின்றத வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிவ் செல்லரை வந்து அவங்க வந்து டாமினண்டா பிளே பண்ணுவாங்க இனிஷியேட்டிவ். ஏன்னா இனிஷியேட்டிவ் வந்தாங்கன்னா பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல எடுத்துருவாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிடும். இதுதான் நம்ம வந்து நேத்து பார்த்திருந்தோம். நேத்து நம்ம வீடியோல போஸ்ட் பண்ணதும் இந்த டீடைல்ஸ் தான். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு பேங்க் நிஃப்டில நல்லாவே இனிஷியேட்டிவ் தெரிஞ்சுது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நிஃப்டியும் பாத்தீங்கன்னா கிளியர் வந்து இனிஷியேட்டிவ் பிரசன்ஸ் வந்து இங்கேருந்து உங்களுக்கு தெரியுது, ரைட் ஃப்ரம் த பீரியட் செகண்ட் ஹாஃப்லேருந்து. ஸோ இட்ஸ் பீன் வெரி கிளியர் த ஜோன் இஸ் இந்த டவுன்ல வந்தாங்கன்னா இந்த இடத்துல பையிங் சப்போர்ட் நம்மளுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு. 600ல இருந்து 650 வரையும் எங்க வேணா அவங்க சப்போர்ட் எடுக்கலாம். அண்ட் ஆஃப்டர் தி ஜோன் வந்து பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸ். ஸோ அப்பர் சைடும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸும் கிளியரா தெரியுது, சப்போர்ட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது. அண்ட் எனிதிங் பிலோ 600ன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் பீன் வெரி கிளியர் 550 ஜோன். ஏன்னா இங்கதான் வந்து அவங்க இன்னியோட சப்போர்ட் எடுத்த இடம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,550 which is the ப்ராப்பர் ஒரு பீபாக் கிரியேட் பண்ணி அந்த ப்ரொடெக்ஷன் வச்சுதான் அவங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் திஸ் இஸ் அ ப்ராப்பர் ஜோன் ஆஃப் சப்போர்ட் ஃபார் நிஃப்டி இஃப் அட் ஆல் 600க்கு கீழே வந்ததுன்னா. பட் பிரைஸ் வந்து இஃப் அட் ஆல் they are trying to stable here, then the proper support can take from this level of 600 to 650. So moving on to bank nifty. bank nifty வந்து இன்னைக்கு நல்லாவே வந்து ஒரு வந்து OTF ஓட பிரசன்ஸ் வந்து கிளியராவே தெரிஞ்சுதுங்க.
ஸோ ஓடிஎஃபோட ப்ரெசன்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் நம்ம வந்து என்ன பார்த்துருந்தோம் so far in பேங்க் நிஃப்டி அப்படின்னா எவ்ரிடே லைவ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு வந்து தெரியும். நம்ம எவ்ரி டைம் நம்ம என்ன பேசுவோம்னா இந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் இங்க இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, இந்த ஜோன்ல பையர்ஸ் இருக்காங்க. ஸோ they keep on moving, so they keep on pushing the price down, they keep on increasing the price. ஸோ கீழே வந்து ரெஸ்பான்சிவ் பையிங் ஆக்டிவிட்டி நடக்கும், மேல ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ நேத்திக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இனிஷியேட்டிவ் வந்து வந்தாங்க அப்படின்னா இந்த பிரைஸை வந்து they will take it. அதாவது அப்வர்ட்ஸ்ல வந்து நல்ல பிரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இஃப் அட் ஆல் த ரெஸ்பான்சிவ் செல்லரோட ஆக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஓவர் ஆகணும் அப்படின்னா இனிஷியேட்டிவ் ஷுட் கம் அண்ட் டேக் த பிரைஸ் அப் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து என்னைக்கு வேணா நடந்திருக்கலாம், லைக் இன்னைக்கும் நடந்திருக்கலாம், நாளைக்கும் நடந்திருக்கலாம், ஒரு இந்த அப்கமிங் டேஸ். பட் ஃபார்ச்சுனேட்லி நேத்து வந்து நம்மளுக்கு வந்து நேத்தோட மார்க்கெட்டை வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆயிருக்கு. நேத்தோட மார்க்கெட்டோட சென்டிமெண்ட், அதாவது நேத்தோட மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ தட் வுட் பி த ப்ராப்பர் பிளேஸ். ஏன்னா இன்னைக்கு பிகினிங்லேயே அவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிருக்குன்றாங்க. ஸோ அது வந்து நல்ல எவிடென்ட்டாகவும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆன இடத்துல இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு அண்ட் ப்ராப்பர் சப்போர்ட் ஹஸ் டேக்கன் ஒன்லி 1 TPO சப்போர்ட் தான். கீழேயும் உங்களுக்கு பிஓசியை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்சை வந்து கிராஸ் பண்றாங்க அரௌண்ட் 51,850 அந்த ஜோன் வந்து இட் வாஸ் அ ப்ராப்பர் ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். இந்த ஜோனை கிராஸ் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் 2 periods or 3 periods வந்து கண்டினியூ பண்றாங்க. ஆனா ஐபியோட லெவல் பிரேக் பண்ண முடியல. நம்ம இது வந்து கீப் ஆன் டிஸ்கசிங் ஆன் லைவ் கால் பண்ணிட்டே இருந்தோம். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து இந்த ஐபி பிரேக் அவுட்காக தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஐபியை வந்து பிரேக் பண்ண விடல. ஸோ என்ன ஆச்சுன்னா மார்க்கெட்ல வந்து ஒரு இனிஷியேட்டிவோட பிரசன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது அப்படின்னா அவங்க ஐபியை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இனிஷியல் பேலன்ஸோட பிரேக் அவுட் கிட்ட ஐபியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் த்ரூ அவுட் பீரியட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன் ஆர்டர் டு டேக் அ சப்போர்ட், ஸோ ரைட் ஃப்ரம் இல இருந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் சப்போர்ட் ஹஸ் பீன் டேக்கன் அண்ட் மார்க்கெட் வந்து ஸ்டார்டட் அகெயின் டு கோ அப். ஸோ ரைட் ஃப்ரம் இ பீரியட், ஏன் இ பீரியட் நான் இங்க ரெஃபர் பண்றேன் அப்படின்னா இட்ஸ் பீன் வெரி கிளியர். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த பீரியட்ல அவங்க ரிஜெக்ட் ஆனாங்களோ ஸோ ஏ பீரியட்ல அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இமீடியட்டா கிடைக்கல. ஸோ அதே இடத்துல ரெசிஸ்ட் ஆன ஏ பீரியட் வந்து அகெயின் தே ஆர் டேக்கிங் அ ப்ராப்பர் சப்போர்ட் இன் இ பீரியட். ஸோ விச் மீன்ஸ் 52,000 வந்து ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகலாம் அப்படின்றத நம்ம இங்க வரும்போது பார்த்துருந்தோம். எக்ஸாக்ட்லி தட் வாஸ் ஹேப்பன். ஸோ 52,000ல அவங்க சப்போர்ட் எடுத்தவங்க தே கீப் ஆன் கோயிங் அப். ஸோ ப்ரைஸை வந்து நல்லாவே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இனிஷியேட்டிவோட ப்ரெசன்ஸும் நல்லாவே கிளியரா தெரியுது அண்ட் ஆல்சோ சிங்கிள் பிரிண்டோட கன்ஃபர்மேஷன் வச்சிருக்காங்க அண்ட் க்ளோசிங் ஆல்சோ ஆன் த டாப். ஸோ எவ்ரி திங் வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு அண்ட் 52,000 வந்து நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் அந்த டைம்ல நம்ம பார்க்கும்போது பர்ஃபெக்டா நிறைய வந்து புட்ஸை வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 52,000 வந்து ஒரு நல்ல ஒரு கோயின்சைட் ஆச்சு அலாங் வித் மார்க்கெட் ப்ரொஃபைல் பிளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜோனை கிளியர் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இனிஷியேட்டிவ் வந்தாங்கன்னா இந்த லெவலை வந்து கிராஸ் பண்றதுக்கு ஒரு பவர் அப்பதான் வந்து கிடைக்கும் அப்படின்னு. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன் எக்ஸாக்ட்லி டுடே இட் செல்ஃப் ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பீரியட் அண்ட் ஆல்சோ price has taken the price has moved up and it was almost stabilizing at the bottom at the top. So POC also forming at the top. எல்லாமே வந்து ஒரு formation எல்லாமே டாப்லயே உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. So in order to be stable they are spending some time here and they have taken a second level of support and the price have gone up. So right from the level of 51,800 ல இருந்து 52,750. So நல்லாவே ஒரு price increase காமிச்சிருக்காங்க along with single print ஓட ஃபுட் பிரிண்ட்டும் நம்மளுக்கு தெரியுது. ஸோ சிங்கிள் பிரிண்ட் வச்சிருக்காங்க, ஓடிஎஃப் ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட்டும் நம்மளுக்கு கிளியரா தெரியுது. ஸோ இன்னியோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டாப்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொவைடட் மார்க்கெட்டோட மொமெண்டம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் பிரைஸ் அக்செப்டன்ஸ் அபோவ் திஸ் லெவல். ஸோ அதுவும் நம்ம வந்து நாளைக்கு லைவ்ல கண்டினியூ பண்ணலாம், என்ன மாதிரியான அவங்க மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு நம்ம வந்து எவ்ரி பேங்க்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டியோட சேர்ந்து ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து ரெகுலரா செக் பண்ணிட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட்டை வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 52,750. ஸோ இதுதான் வந்து இன்னியோட டாப்.
ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் ஐபி லெவல்ஸும் நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல தான் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ 52,700 இது வந்து தேர்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு கிளியரா தெரியுது. நாளைக்கு இந்த லெவல் அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ப்ரொவைடட் திஸ் ஷுட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேஸ்ட் ஆன் எவ்ரி அக்செப்டன்ஸ் price should stay in this level. In case downல வருது அப்படின்னா this would be the proper place to check if the buying support is again active. Buyers are again active. So right from the zone of 52,200 ல இருந்து 250 ல இருந்து 400 வரையும் anywhere they can take a support. So இந்த level is very important. If at all price வந்து இந்த POC ல இருந்து வராங்க அப்படின்னா then this would be the levels. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவல்ல வந்து 52லேருந்து 52,400 வரையுமே அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல வேணா சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இஃப் அட் ஆல் தே ஆர் கோயிங் டு பிரேக் திஸ் பிஓசி அண்ட் கோ டவுன் அப்படின்னா the next immediate level is 52,000 and 51,900. பிகாஸ் இந்த 51,900 தான் அவங்க வந்து கிராஸ் பண்ண முடியாம so far அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் அங்க இனிஷியேட்டிவ் வந்தாங்க. ஸோ அகெயின் வந்து அந்த லெவல் வந்து நம்மளுக்கு திருப்பியும் ரீசெக் பண்ணிக்கிறதுக்கு பையிங் சப்போர்ட்க்கு ஒரு ப்ராப்பர் லெவலா இருக்கும். பட் this would be the appropriate level. This buying single print would be the appropriate level along with POC. So if at all they are going to break this single print and POC and all, அப்போ இந்த level would be the proper testing point. So for any kind of buying support. So market இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னா then based on price acceptance on every levels. இப்போ பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் அப் சைடும் டவுன் சைடும் கிளியர். மூவிங் ஆன் டு ஃபின் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஜி பீரியட்ல தான் வந்து உங்களுக்கு ஒரு மொமெண்டம் காமிச்சது. நிஃப்டியும் ஜி பீரியட் தான் அண்ட் ஃபின் நிஃப்டியும் ஜி பீரியட் தான். நம்ம வந்து ஸோ ஜி பீரியட் தான் எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சது. பட் பிஃபோர் தட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நல்லாவே நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து ஓப்பனிங்கே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு எல்லாமே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியலா ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஐபி லெவல் பிரேக் அவுட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸா கொஞ்சம் பிரைஸ் ரீட்ரேஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் தே ஹேவ் ஸ்டார்டட் டு கோ அகெயின். பட் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு ஆக்சுவலா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து ஒரு லாங் டைம் வந்து ஒரே ரேஞ்ச்ல கிரியேட் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் 23,200. ஸோ இந்த லெவல்லே தான் அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு. ஸோ நேத்தோட மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து இன்னைக்கு கண்டினியூ ஆயிருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த லெவல் தட் இஸ் இந்த லெவல் தான் நம்மளோட டாப் மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இங்கேயும் நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் செல்லரோட ஜோன் இருந்தது. இந்த ஜோனை வந்து அவங்க கிளியர் பண்ணாங்க. தட் இஸ் 23,150. இந்த ஜோனை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்மால் கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல் உங்களுக்கு தெரியும் இங்க. அது ஸ்மால் கைண்ட் ஆஃப் பி ஷேப் தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ரேஞ்ச்குள்ளேயே மார்க்கெட் ரொம்ப நேரம் இருந்தது. ஸோ நாட் ஈவன் ஐபி பிரேக் அவுட் கூட நடக்கல. ஸோ டில் பாத்தீங்கன்னா ஜி பீரியட் வரையுமே நாட் ஈவன் ஐபி பிரேக் அவுட்டும் நடக்கல. ஸோ இந்த ஒரு ரேஞ்சாவே இருந்த மார்க்கெட்டை 23,200 ஆல்மோஸ்ட் டாப்ல தான் இவங்களும் பில்ட் பண்ணியிருக்காங்க. பிஓசியை வந்து டாப்ல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு சிங்கிள் பிரிண்டோட பிரசன்ஸ், அதாவது ஸ்மார்ட் மணியோட பிரசன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது. ஸோ சிங்கிள் பிரிண்ட் வந்து நல்லா எஃபெக்டிவாவே மூவ் ஆயிடுச்சு. 250லேருந்து பாத்தீங்கன்னா 23,250லேருந்து 23,400 வரையும் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ்க்கு வந்து ஃபின் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல வந்து சிங்கிள் பிரிண்டோட ஸ்மார்ட் மணியோட ஃபுட் பிரிண்ட் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா மேலதான் அழகா வந்து பேலன்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிருக்காங்க. டாப் மோஸ்ட் க்ளோசிங் தான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து நல்ல ஒரு புல்லிஷ், லைக் இன்னைக்கு எல்லாருமே நல்லா பண்ணாங்க. பேங்க் நிஃப்டி, பேங்க்ஸ் எல்லாமே ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நல்லா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸியா வந்து பிரீச் பண்ணி அதுக்கு அடுத்த லெவல்லாம் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியும் நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் அண்ட் ஃபின் நிஃப்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஒரு இடத்துல பேலன்ஸ் பண்ணியிருந்தாலும் பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்டே கொஞ்சம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்க்கு அப்புறம் செகண்ட் அட்டெம்ப்டும் போச்சு. பட் whereas in Fin Nifty they have maintaining a balance right from the beginning of the period and once for all அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ 150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து சிங்கிள் பிரிண்டே இருக்கு. ஸோ நாளையோட க்ளோசிங் வந்து நாளையோட ஓப்பனிங் வந்து இன்னையோட க்ளோசிங்ல கண்டினியூ ஆகுது அப்படின்னா அகெயின் எவ்ரி திங் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் இன் ஃபின் நிஃப்டி. வந்து
clear-ஆ இன்னையோட closing was bullish, but again வந்து based on price acceptance. அதுவும் நம்ம follow பண்றோம் live sessionல. So in case downல வராங்கன்னா anywhere in the buying support, that is 250 ல இருந்து 400 வரையும் anywhere in the buying support they can take a support. So இது வந்து FinNifty-யோட downside. So the most important support in FinNifty வந்து 23,150. ஏன்னா இந்த லெவல்ல பிரேக் பண்ணும்போது தான் they are getting an initiative power. So which means this is a second level of important zone, but first priority is single print. So moving on to mid cap. So mid capum பாத்தீங்கன்னா first வந்து நம்மளுக்கு closing வச்சாங்க, அதுக்கப்புறம் அது அழகா வந்து பேஸ் கிரியேட் பண்ணி அது வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தாலும் சேம் டே பையிங் டெய்லேருந்து அவங்க வந்து சப்போர்ட் ஹஸ் டேக்கன் அண்ட் சிங்கிள் பிரிண்ட் ஃபார்ம் க்ளோசிங் ஆன் டாப் எவ்ரிதிங் இஸ் லுக்ஸ் புல்லிஷ். ஸோ லாஸ்ட் 3 டேஸா அவங்க வந்து நல்ல ஒரு புல்லிஷாக தான் மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் டுடே ஆல்சோ they try to go, but again ஓப்பனிங்கே கொஞ்சம் மேல நடந்ததுனால they got some resistance here. So 12,400 இது வந்து ஒரு ப்ராப்பர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா கிரியேட் ஆகுது இப்போ as of now. இந்த லெவலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐபியோட லெவலும் டவுன்ல தான் அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் லைக் ஒரு ஸ்டாப் ஆக்ஷன் வந்து இந்த லெவல்ல நம்ம ஃபைண்ட் பண்றோம். 12,400 இஸ் அ கிளியர் ஸ்டாப் ஆக்ஷன் ஃபவுண்ட் இன் மிட் கேப் நிஃப்டி. ஸோ இதுக்கப்புறம் வந்து டவுன்லயும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஐபியோட பிரேக் அவுட் வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து upside வருது அப்படின்னா this would be the first level of resistance and second level is price acceptance. பட் மார்க்கெட் வந்து இன்னும் கீழே வராங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே பிஓசிக்கு கீழே வராங்க 12,300க்கு கீழே வராங்கன்னா then this buying single print may act as a support 150 to 200. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே சிங்கிள் பிரிண்ட் வச்சிருக்காங்க. பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், ஃபின் நிஃப்டியா இருக்கட்டும். ஆனா எல்லாமே சிங்கிள் பிரிண்ட் சஸ்டெயின் ஆகுதான்றது நாளைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் பிரிண்ட் வச்சு இன்னியோட டேல இனிஷியேட்டிவ் வி ஹவ் ஃபவுண்ட். பட் அகைன் நாளைக்கும் இந்த சிங்கிள் பிரிண்ட் ஸ்டே ஆகுனாதான் நம்மளோட அந்த கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். இல்லைன்னா ஒரு லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்ட்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எனிதிங் பேஸ்ட் ஆன் ப்ரைஸோட மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளா இருந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஒத்து போய் தான் நம்ம வந்து வி கேன் டிசைட். ஸோ சிங்கிள் பிரிண்ட் வந்து இந்த இடத்துல வரும்போது அவங்க சப்போர்ட் எடுக்கிறாங்களா, தட் வுட் பி அனதர் கேஸ். அதை வந்து நம்ம திருப்பியும் செக் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல வரும்போது அவங்க சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா இந்த சிங்கிள் பிரிண்ட் வந்து எரேஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து அப்சார்ப் ஆயிடும். ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்ல அவங்க சப்போர்ட் எடுக்கிறாங்களான்றத பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர் ரேஞ்ச். ஏன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மேல வந்திருக்கு. ஸோ இப்போ ரெசிஸ்ட் ஆயிருக்கிற இடமும் பர்ஃபெக்டா ரெசிஸ்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் வரும்போது இந்த இடத்த நம்ம செக் பண்ணலாம். தட் இஸ் 150 to 200 எனிவே தே ஆர் கோயிங் டு டேக் அ சப்போர்ட்டா அப்படின்னு. ஸோ அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி, அப் சைட் இஸ் பேஸ்ட் ஆன் clear acceptance on all index. down sideல அதோட லெவல்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அதோட இம்பார்ட்டன்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் ஆல்மோஸ்ட் ஆல். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் டிஸ்கஸ் ஆன் லைவ் டுமாரோ. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேபி ஃபார் ஸ்விங்கா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் see on tomorrow live. And thank you so much for watching. Thanks for all your support. நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for education purpose. Thank you.